Hello children, Mathematics Olympiad Workbook, Class 4, Chapter 5, okay va? Chapter 5 Geometry. Last video la first 10 problems பார்த்தோம். இந்த வீடியோல question number 11 ல இருந்து பார்க்க போறோம். Okay? Blink your eyes. Blink பண்ணியாச்சா? Okay, problem பார்க்கலாம். Study the figure carefully. Which line is parallel to the line AB and perpendicular to line CD? Okay? இந்த ஃபிகரை வந்து ஸ்டடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? விச் லைன் இஸ் parallel to the line AB and perpendicular to line CD. ஓகேவா? எந்த லைனு லைன் ஏபிக்கு பேரலாக இருக்குது. ஸோ லைன் ஏபி எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே தான் இருக்குது லைன் ஏபி. ஏபி எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது, வேர்ட்டிக்கல் லைனாக இருக்குது. ஓகேவா? இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா அதுதான் வேர்ட்டிக்கல் லைன். அந்த வேர்ட்டிக்கல் லைனுக்கு பேரலாக இருக்கணும். அப்படி ஒரு லைன். அடுத்து பர்பண்டிகுலர் டு சிடி. இந்த சிடி அப்படிங்கிற லைனுக்கு சிடி லைன் எப்படி இருக்குது? ஸ்லீப்பிங் லைனாக இருக்குது. தட் இஸ் ஹரிசாண்டல் லைன். அந்த லைனுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா பர்பண்டிகுலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்படி ஒரு லைன் இருக்குது அப்படின்னா இங்கே நமக்கு இந்த மாதிரி எந்த லைன் இருக்குது? சிடின்னு வச்சுக்கலாம். இந்த சிடி அப்படின்னு ஒரு லைன் இருக்குன்னா அந்த லைனுக்கு இப்படி ஈக்குவலாக போகிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே ட்ராக் மாதிரி பேரலாக போகிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பேரலல் லைன்ஸ். ஓகேவா? இந்த டூ லைன்ஸ் வந்து எப்பொழுதுமே என்ன ஆகாது? இன்டர்செக்ட் பண்ணிக்காது, இன்டர்செக்ட் ஆகாது. தீஸ் டூ லைன்ஸ் வந்து எப்படி ஆகாது? இன்டர்செக்ட் வந்து ஆகவே ஆகாது. பேரலாக இப்படி தான் போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்படி இருக்கிறது பேரலல் லைன்ஸ். அடுத்து பர்பண்டிகுலர் லைன்னா என்னன்னா ஒரு லைன் இருக்கும், அந்த லைனுக்கு மேலே இன்னொரு லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணும். இன்டர்செக்ட் பண்ணால் தான் பர்பண்டிகுலர் லைன். இதுவே இப்போ இப்படி இருக்குது, இதுவும் இந்த லைனை இன்டர்செக்ட் பண்ணது தான். இதை வந்து பர்பண்டிகுலர்னு சொல்லக்கூடாது. எப்போ பர்பண்டிகுலர்னு சொல்லலாம்னா இப்படி ஒரு ஸ்லீப்பிங் லைன், தட் இஸ் ஹரிசாண்டல் லைன். அடுத்து ஒரு வேர்ட்டிக்கல் லைன். ஓகேவா? ஸ்டாண்டிங் லைன். ஒரு ஸ்லீப்பிங் லைனும் ஸ்டாண்டிங் லைனும். ஸ்லீப்பிங் லைன்னா என்னது? ஹரிசாண்டல் லைன். ஸ்டாண்டிங் லைன்னா என்னது? வேர்ட்டிக்கல் லைன். ஒரு ஹரிசாண்டல் லைனும் வேர்ட்டிக்கல் லைனும் இன்டர்செக்ட் பண்ணும்போது தான் இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் லைன் வந்து சிடி, இந்த லைன் வந்து ஏபி அப்படின்னா லைன் சிடி வந்து இஸ் பர்பண்டிகுலர் டு ஏபி. ஏபின்ற லைனுக்கு லைன் சிடி வந்து பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எதுக்கு விச் லைன் இஸ் பேரலல் டு ஏபி. ஏபி எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஏபின்ற ஒரு வேர்ட்டிக்கல் லைன் இருக்குது. ஓகேவா? இந்த லைன் தான் ஏபி. இதுக்கு பேரலாக இருக்கிற லைன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்? பேரலல்னா இப்படி டச் பண்ணவே கூடாது, இப்படி போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு பேரலாக இருக்கிற லைன் பார்த்தீங்கன்னா எஸ்டின்ற லைன் வந்து இதுக்கு பேரலாக இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பர்பண்டிகுலர் டு சிடி. அடுத்து இந்த சிடின்ற லைனுக்கு எது பர்பண்டிகுலராக இருக்குது பாருங்கள். இந்த சிடின்ற லைனை இந்த யூவின்ற லைன் எப்படி பண்ணுது? இன்டர்செக்ட் பண்ணுது. பட் யூவி லைன் எப்படி இருக்குது? வேர்ட்டிக்கல் லைனாக இருக்கா? அதாவது யூவின்ற லைன் வந்து ஸ்லாண்டிங் லைனாக இருக்குது. ஓகேவா? ஸ்டாண்டிங் லைனாக ஸ்ட்ரைட்டாக இல்லை, ஸ்லாண்டிங் லைனாக இருக்கக்கூடாது. ஸ்லாண்டிங் லைனாக இருந்ததுன்னா நம்ம அதை வந்து பர்பண்டிகுலர் டு திஸ் லைன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ யூவி கிடையாது. அடுத்து பாருங்கள், சிடிக்கு எந்த லைன் வந்து பர்பண்டிகுலராக இருக்குது? எஸ்டியும் ஏபியும் பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு லைன் வந்து ஏபிக்கு பேரலாக இருக்கணும். ஸோ அப்போ ஏபிக்கு பேரலாக இருக்கிறது எஸ்டி. அதே லைன் வந்து இந்த எஸ்டின்ற லைன் வந்து எந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ சிடிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. புரிஞ்சுதா? அப்போ ST line is parallel to the line AB and perpendicular to line CD. புரியுதா? ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் என்னது? லைன் ST. ஓகே. Next question. Diameter of a circle is dash its radius. Diameter of a circle, அதாவது ஒரு சர்க்கிளோட டயாமீட்டர். ஓகேவா? ஒரு சர்க்கிளோட டயாமீட்டர் இஸ் டேஷ் இட்ஸ் ரேடியஸ். ரேடியஸோட லெஸ் தென்னாக இருக்கா, கிரேட்டர் தென்னாக இருக்கா, சம்டைம்ஸ் லெஸ் தென்னாக இருக்குமா, சம்டைம்ஸ் ஈக்குவலாக இருக்குமா,
ஃபுல்லாக ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இது ஒரு சர்க்கிள்னா இதுதான் டயமீட்டர், இதுதான் என்னது ரேடியஸ், அதில் பாதி தான் ரேடியஸ். ஓகேவா? ஸோ நம்ம என்ன எழுதலாம், டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ். ஒரு சர்க்கிளுக்கு வந்து டயாமீட்டர் வந்து 4ஆக இருந்ததுன்னா ரேடியஸ் எப்படி இருக்கும், 2ஆக இருக்கும். 2 2s are 4. ஓகேவா? டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ். அப்போ டயாமீட்டர் எப்படி இருக்கும், டயாமீட்டர் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் கிரேட்டர் தென் இட்ஸ் ரேடியஸ். ரேடியஸோட எப்படி இருக்கும், கிரேட்டர் தெனாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், த பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர், perimeter of a square P and rectangle Q are equal. இங்க டயக்ராம் கொடுத்திருக்காங்க, ஸ்கொயர் P rectangle Q, அதோட பெரிமீட்டர்ஸ் வந்து ஈக்குவல். ஃபைண்ட் த பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள் Q. ஸோ இந்த ரெக்டாங்கிளோட பிரெத் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் P. அப்போ நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும், 4 சைட்ஸ், ஸ்கொயரோட 4 சைட்ஸும் என்னது, ஈக்குவல் லென்த்து. ஸோ அப்போ இதுவும் 6 சென்டிமீட்டர், இதுவும் 6 சென்டிமீட்டர், இதுவும் 6 சென்டிமீட்டர். ஸோ அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் என்ன, 4A. 4 6 are 24. பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் வந்து இப்போ என்ன நமக்கு 24. அடுத்து என்ன இருக்குது, ரெக்டாங்கிளுக்கு லென்த்து கொடுத்துட்டாங்க, L என்னன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பிரெத்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அப்போ நமக்கு என்ன தெரியணும், பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள். பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன, 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் ப்ளஸ் பிரெத்து. ஓகேவா? 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் ப்ளஸ் பிரெத்து. ஓகே, பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிளும் பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயரும் ஈக்குவல். ஸோ அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் என்னது, 24. அடுத்து 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன, 8 ப்ளஸ் பிரெத்து தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், விச் இஸ் ஈக்குவல் டு 24. அடுத்து இதை இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 வந்து காமன் ஃபார் தீஸ் 2 வேல்யூஸ். இங்கே 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம ரைட் சைடு எடுத்துகிட்டு போனோம்னா எப்படி ஆகும், 2 8 ப்ளஸ் b. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ரைட் சைடு போடும்போது டிவிஷனாக போயிடும். அப்போ 24 டிவைடட் பை 2 என்ன, 12. ஸோ 8 ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ b இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் 8. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு என்னது, 4. அப்போ பிரெத் ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னது, 4. ஓகேவா? ஸோ பிரெத் ஆஃப் த ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன, 2 டைம்ஸ் ஆஃப் L ப்ளஸ் B. அப்போ செக் பண்ணலாம். ஓகேவா? 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் என்ன, 8, பிரெத் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4. ஓகே, 2 டைம்ஸ் ஆஃப் 8 ப்ளஸ் 4 12. 2 12s are 24. ஸோ இப்போ ஸ்கொயரோடையும் ரெக்டாங்கிளோடையும் பெரிமீட்டர் 24ன்னு ஈக்குவலாக வருது. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் என்னது, கரெக்டு. அப்போ பிரெத் ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன, பிரெத் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 4. ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம், ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வீர் plotted 3 points on a grid line. The 3 points together make a. இங்கே ஒரு கிரிட் இருக்கு. ஓகேவா? இந்த கிரிட் லைன் பார்த்துங்க, இதில் என்ன பண்ணியிருக்காங்க, வீர் என்ன பண்ணியிருக்கான், 3 பாயிண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கா, பிளாட் பண்ணியிருக்கா. ஓகேவா? இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸையும் டுகெதர் மேக் ஏ, இந்த 3 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க. அப்போ 3 பாயிண்ட்ஸ் அப்படின்னா 3 பாயிண்ட்ஸை ஒன்றா ஜாயின் பண்ணணும். ஓகேவா? டுகெதர் மேக், இது 3ஐயும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா 1 2 3 என்ன நமக்கு கிடைக்குது, ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்ட்ரைட் லைன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 15, how many cubes are needed to make a given solid? ஓகேவா? இதான் கிவன் சாலிட். இங்கே ஒரு சாலிட் ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இந்த சாலிட் ஃபிகர் மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ கியூப்ஸ் தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபிகரை பாருங்கள், இந்த சாலிட் ஃபிகர் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது, 1 ஃபஸ்ட், இது ஃபஸ்ட்டு லேயர், இது செகண்ட் லேயர், இது தேர்ட் லேயர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு லேயர், இது செகண்ட் லேயர், இது தேர்ட் லேயர். ஓகே, ஃபர்ஸ்ட் லேயரில் பாருங்கள் எத்தனை கியூப் இருக்குது பாருங்கள், 1 2 3 4. ஃபர்ஸ்ட் லேயரில் இது ஒரு ரோ இருக்குது, இந்த சைடில் இந்த பக்கம் பாருங்கள் எத்தனை ரோஸ் இருக்குது, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, 2 ரோஸ் இருக்குது ஃபஸ்ட்டு லேயர்லேயே. அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் பாருங்கள் 1 2 3 4 கியூப்ஸ் இருக்குது.
அப்போ செகண்ட் ரோலையும் எத்தனை கியூப் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குல்ல 4 கியூப் இருக்குது. அப்போ 4 + 4 8. ஃபர்ஸ்ட் லேயரில் எத்தனை கியூப் இருக்குது 8 கியூப் இருக்குது. சிமிலர்லி செகண்ட் லேயர்லேயும் என்னது ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ 1 2 3 4. இங்கேயும் என்னது அப்போ 4 + 4 8. இங்கேயும் 8. தேர்ட் லேயர்லேயும் என்ன இருக்குது 8 தான். ஓகேவா? அப்போ இந்த சாலிட் ஃபிகர் ஓகேவா மேக் பண்ணுறதுக்கு எத்தனை கியூப் தேவைப்படுது அப்படின்னா 8 + 8 + 8 எத்தனை கியூபு 24. ஓகேவா? Next question, question number 16. Find the perimeter of the shaded part of the given figure. Given figure ஓட shaded part என்னன்னு find out பண்ண சொல்லியிருக்காங்க. shaded part ஓட perimeter. ஓகேவா? ஸோ பெரிமீட்டர் அப்படின்னா இப்போ இதில் பாருங்கள், இது ஒரு சின்ன ஸ்கொயரு. இந்த ஸ்கொயரோட இந்த லென்த்து பிரெத்து ஸ்கொயருக்கு வந்து என்னது 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ ஒரு சைடு எவ்வளோ சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ இது இந்த ஷேடட் பார்ட் இந்த கிவன் ஃபிகர்லேயும் எல்லா ஸ்கொயர்ஸும் எப்படி இருக்குது ஈக்குவலாக தான் இருக்குது. இதில் ஷேடட் பார்ட்டோட பெரிமீட்டர் மட்டும் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கவுண்ட் பண்ணலாமா? ஸோ இங்கேருந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஓகேவா? அப்போ பெரிமீட்டர் ஆஃப் தி ஷேடட் பார்ட் ஆஃப் த கிவன் ஃபிகர் என்னது 18. ஏன்னா ஒன்று ஒரு சென்டிமீட்டர் தான். 18 × 1 18 சென்டிமீட்டர். ஓகே. Next question, question number 17. Which of the following figures have a line of symmetry? So, இது line of symmetry ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ ஒரு டயக்ராமையும் நோட் பண்ணலாம். லைன் ஆஃப் சிமிட்ரினா என்ன பண்ணுவோம் ஹாஃப் ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணுவோம். ஸோ இதில் பாருங்கள் 1 2 3 4 ஸ்கொயர்ஸ் இருக்குது. அப்போ இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 அப்படி வச்சு இதை தான் என்ன பண்ணணும் சென்டர் ஆஃப் த டயக்ராமாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம கட் பண்ணுவோம். கட் பண்ணால் இங்கே 3 ஸ்கொயர்ஸ் இருக்குது, இங்கே 4 ஸ்கொயர்ஸ் இருக்குது. நாட் ஓன்லி தட் என்னது இது மேலே இருக்குது இது கீழே இருக்குது ஈக்குவலாக இல்லை. இது என்னது இது வந்து என்னது சிமிட்ரி கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த ஃபிகருக்கு லைன் ஆஃப் சிமிட்ரி இல்லை. அடுத்து இந்த ஃபிகர் பாருங்கள் 1 2 3. ஓகே, ஒன்று இப்படி ஈக்குவலாக கட் பண்ணணும். ஓகேவா? இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டோம்னா இந்த ஸ்கொயர்ஸ் வந்து இங்கே ஹாஃப் இருக்கும். ஆனால் இங்கே கீழே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இங்கே சென்டரில் ஒரு ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதுக்கும் என்னது லைன் ஆஃப் சிமிட்ரி கிடையாது. சப்போஸ் இங்கே லைன் இப்படி போட்டோம் அப்படின்னா இந்த 2 ஸ்கொயர்ஸ் ஹாஃபாக பிரிஞ்சிடும். மேலே வந்து ஒரே ஒரு ஸ்கொயர் இருக்குது, பட் கீழே எத்தனை ஸ்கொயர் இருக்குது 2 ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்னது இந்த ஃபிகருக்கு என்னது லைன் ஆஃப் சிமிட்ரி இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்கள். இதில் வந்து இப்படி ஸ்ட்ரைட் லைன் இப்படி போட்டோம் அப்படின்னா இந்த 3 ஸ்கொயர்ஸும் ஹாஃபாக ஈக்குவல் ஹாஃபாக இருக்கும். இங்கே 2 ஸ்கொயர்ஸ் இருக்குது, பட் இங்கே எத்தனை ஸ்கொயர் இருக்குது 3 ஸ்கொயர்ஸ் இருக்குது. அப்போ இதுவும் என்னது லைன் ஆஃப் சிமிட்ரி கிடையாது. ஓகேவா? சப்போஸ் லைன் என்ன பண்ணலாம் இப்படி போட்டு பார்க்கலாம். இதை ஈக்குவல் ஹாஃபாக இப்படி கட் பண்ணலாம். இந்த பக்கம் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது 1 2 3 4 ஸ்கொயர்ஸ் இருக்குது. இந்த பக்கம் 1 2 3 4 ஸ்கொயர்ஸ் தான். பட் இங்கே வந்து இந்த ஸ்கொயர் வந்து ஃபஸ்ட்டு ரோவில் இந்த இடத்துல இருக்குது, இங்கே வந்து மிடில் இருக்குது இந்த எக்ஸ்ட்ராவாக உள்ள ஸ்கொயர். அப்போ இதுக்கும் லைன் ஆஃப் சிமிட்ரி இல்லை. ஸோ அப்போ எந்த ஃபிகர் வந்து ஒரு லைன் ஆஃப் சிமிட்ரி இருக்குது அப்படின்னா லாஸ்ட் ஃபிகர் இதை பாருங்கள். இங்கே ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போடுங்க அப்படின்னா இது பாருங்கள், இது ஈக்குவல் ஹாஃப். இங்கே ஒரு ஸ்கொயர், இங்கே ஒரு ஸ்கொயர், இங்கே ஒரு ஸ்கொயர், இங்கே ஒரு ஸ்கொயர், இங்கே ஹாஃப் ஸ்கொயர், இங்கே ஹாஃப் ஸ்கொயர், இங்கே ஒரு ஸ்கொயர், இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணும்போது 2 சைட்ஸும் எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ ஃபிகர் டி தான் என்னது ஆப்ஷன் டி தான் ஹேவ் ஏ லைன் ஆஃப் சிமிட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. Look at the given diagram. Which of the following pairs are perpendicular to each other? இந்த டயக்ராம்லேருந்து என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் which of the following pairs are perpendicular each otherன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பர்பண்டிகுலர்னா என்ன சொன்னேன் இந்த லாஸ்ட் கொஸ்டின்லேயே படித்தோம்ல, எது கொஸ்டின் நம்பர் 11லேயே நம்ம படித்தோம். பர்பண்டிகுலர்னா என்னது ஒரு ஹரிசாண்டல் லைனும் ஒரு வேர்ட்டிக்கல் லைனும் ஒன்று இன்டர்செக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஒரு ஹரிசாண்டல் லைனும் ஒரு வேர்ட்டிக்கல் லைனும் ஓகே அப்படி இன்டர்செக்ட் பண்ணும்போது அப்போ வர்றது தான் என்னது பர்பண்டிகுலர் லைன். இந்த லைன் வந்து
இஸ் பர்பண்டிகுலர் டு திஸ் லைன். இந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், இந்த இதில் பாருங்கள் எது ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. ஏபின்ற லைன் வந்து ஸ்லீப்பிங் லைன் ஆர் ஹரிசான்டல் லைன் அப்படி இருக்குது. அதில் ஒரு லைன் கட் பண்ணுறத பாருங்கள். இஎஃப் வந்து ஸ்லாண்டிங்காக கட் பண்ணுது, சிடியும் ஸ்லாண்டிங்காக இருக்குது, ஜிஹெச்சும் ஸ்லாண்டிங்காக இருக்குது, கேஜேவும் ஸ்லாண்டிங்காக இருக்குது. ஸ்லாண்டிங்காக இருக்க லைனை எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? வேர்ட்டிக்கல் லைனாக ஸ்ட்ரைட் லைனாக இருக்கணும், ஸ்டாண்டிங் லைனாக இருக்கணும். ஓகேவா? நாட் ஸ்லாண்டிங், ஸ்டாண்டிங். அப்போ பார்த்தீங்கன்னா எல்எம், அப்போ எல்எம் ஏபி. ஓகே, அப்போ ஏபியும் எல்எம்மும் தான் இருக்கு. எப்படி இருக்குது? பர்பண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்குது. ஓகேவா? அந்த ஆப்ஷன் இருக்கா பார்க்கலாம். ஆப்ஷன் சி, ஏபி அண்டு எல்எம் இதுதான் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ஓகே, எப்படி இருக்கணும்? ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன் அப்படி கட் பண்ணியிருந்தால் தான், அப்படி இன்டர்செக்ட் ஆகிருந்தால் தான் அந்த டூ லைன்ஸை பர்பண்டிகுலர் டு ஈச் அதர்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 19. ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் ஃபிகர். கிவன் ஃபிகரோட பெரிமீட்டர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 14 + 14 28, 28 ப்ளஸ் இது ஒரு 5, இது ஒரு 5, 10. ஸோ 28 + 10 38, 38 + 10 48, 48 + 4 52. ஓகே, ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் ஃபிகர் வந்து என்னது? 52. பெரிமீட்டர்னா சுற்றளவு. இதை சுற்றி, இந்த டயக்ராமை சுற்றி ஒரு லென்த்தும் எவ்வளோ சென்டிமீட்டர், எவ்வளோ மீட்டர், அதோட லென்த்து ஓகேவா எவ்வளோன்னு தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் ஆட் பண்ணி வர ரிசல்ட் தான் பெரிமீட்டர். ஓகே, லாஸ்ட் கொஷின் நம்பர் 20. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எக்ஸாக்ட்லி 6 ஃபேஸஸ்? எந்த ஃபிகருக்கு 6 ஃபேஸஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பார்த்தாவே நமக்கு தெரியுது என்னது? கியூபுக்கு தான் என்ன இருக்கும்? டாப் இருக்கும், அடுத்து பாட்டம், அடுத்து என்னது? லெஃப்ட்டு, ரைட்டு, அடுத்து ஃப்ரண்ட்டு, பேக்கு. ஸோ 6 சைட்ஸ் இருக்கும் இல்லையா? இங்கே டாப்பு, பாட்டம், லெஃப்ட்டு, ரைட்டு, ஃப்ரண்ட்டு, பேக்கு. ஓகே, எத்தனை ஃபேஸ் இருக்கும்? 6 ஃபேஸஸ் இருக்கும். அப்போ எந்த ஃபிகருக்கு 6 ஃபேஸஸ் இருக்கும் அப்படின்னா கியூபுக்கு. புரிஞ்சுதா? ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் எவ்ரிடே மேத்தமெட்டிக்ஸ் அச்சீவர் செக்ஷன் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, இந்த 20 ப்ராப்ளத்தை கோ த்ரூ பண்ணுங்கள், ஐஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.